எனக்கு ஆல் டைம் ஃபேவரட்டான இந்த எக் கறியை ஃபடாஃபட் அப்படின்னு டக்குன்னு குயிக் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிவிடுவேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அப்புறம் தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து ஓரளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஆற விட்டுட்டு அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது கூடவே தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் எண்ணெய், ஜீரகம், அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதி வரட்டும். அதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரையும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி எக்கை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒன்றா சேர்க்க வேண்டியதான். ரொம்பவே சிம்பிள், குயிக்காகவும் செய்கிற ரெசிபின்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஒரு சைடு எக்கை பாயில் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு கிரேவிக்காக ரெடி பண்ணிவிட்டு அதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ணி சேர்க்கணும். அவ்வளோதானங்க. ஈஸியாக இருக்குல்ல. ரெஸ்டாரண்ட் போலவே நல்லா சூப்பராக க்ரீமியாக இருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல்.